புதுதில்லி வரும் கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் மாணவர்கள் முதல்கட்ட தேர்வு எழுதுவது கட்டாயம் எனவும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் என்இபி பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றான மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தும் முறையை செயல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை தேர்வு நடத்தப்படும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிபிஎஸ்இ சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. தற்போது மாணவர்களுக்கு தேர்வு எப்போது நடத்தப்படும், என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்பது குறித்து சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும். பிப்ரவரியில் முதல் தேர்வும் மே மாதம் 2வது முறையும் தேர்வு நடத்தப்படும். பிப்ரவரியில் நடைபெறும் தேர்வு முடிவு ஏப்ரல் மாதத்திலும், மே மாதம் நடைபெறும் தேர்வு முடிவு ஜூன் மாதமும் வெளியிடப்படும். மாணவர்கள் 2வது முறை நடத்தப்படும் தேர்வை விருப்பப்பட்டால் எழுதலாம். ஆனால் பிப்ரவரியில் நடைபெறும் தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முதல்கட்ட தேர்வில் பெறும் மதிப்பெண்ணில் மாணவர்கள் மனநிறைவு கொண்டால் மே மாதம் நடைபெறும் தேர்வை எழுத வேண்டிய தேவையில்லை. அதேநேரம் மதிப்பெண்களை உயர்த்த விரும்பினால் மே மாதம் நடைபெறும் தேர்வையும் மாணவர்கள் எழுதலாம். அதேநேரம் அகமதிப்பீட்டு தேர்வுகள் ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படும். இந்த மாற்றங்கள் மாணவர்கள் பொதுத் தேர்வை எளிதாக எதிர்கொள்ளவும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் வழிவகை செய்யும் என்று அவர்கள் கூறியுள்ளனர்.